ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவல் வச்சு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், லேசாக வறுத்தா போதும். இப்போது 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை லேசாக வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதை ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போது அவல் பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போது ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கையில் நெய் தடவி உருண்டைகளாக பிடிச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் இப்போ பிளேட்டில் சேர்த்துருக்கேன். பிளேட்டில் சேர்த்து இந்த ஒரு ஸ்பூனில் பின்னாடி கொஞ்சமாக நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அவல் பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.